அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உனக்குலாம் லீவ் இல்ல, கிளம்பு. ஆமா, ஸ்கூல் இன்னும் படிக்கல. இன்னும் ஸ்கூல் படிச்சிட்டு இல்ல, வளர்ந்துட்டோம். உனக்கும் லீவ் இல்ல, எனக்கும் லீவ். கரும, என்னதான் மழை பெய்ஞ்சாலும் கூப்பிடுறாங்க பாரு. ஆமா, சுனாமிலே ஸ்விம்மிங் அடிச்சிட்டு வரணும்னு நினைப்பாங்க. அதுதான் இங்க வெள்ளம் லிட்டரலா வெள்ளம்லாம் வர இருந்தாலும் பரவாயில்ல வாங்கடா அப்படிங்கிறானுங்க. கருமம் பரிதாபங்கள். ஆமா, இந்த டிசம்பர் மாசம் வந்துட்டு ஏமாற்றமான மாசம்னு வேணா பேர் வச்சிடலாம். நமக்கு லீவ் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். பட் அட் த எண்ட் வந்துட்டு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படி போட்டுருவாங்க. இல்லன்னா நம்ம மாவட்டத்தை தவிர மீது எல்லா மாவட்டத்துக்கும் லீவ். அது என்னமோ உண்மைதான். பட் இங்க நான் இருக்க ஏரியால வந்து மோர் லைக் பரவாயில்ல. ஏன்னா எப்படி சொல்றது, லைட்டா ஸ்டாம் அப்படி இப்படி சொன்னாலும் 2 நாளைக்கு லீவ் விட்டுருவானுங்க. அதனால நான் வீட்டுல இருந்து அது பிரச்சனை கிடையாது. நீங்களும் ரொம்ப பாவம். அதுவும் வந்துட்டு இன்னும் மோசம். சரி வந்து லிட்டரலி ஃப்ளட்ல நீந்திட்டாச்சு நீங்க காலேஜ் வந்துதான் ஆகணும். அந்த மாதிரி வந்து அதுதான் என்னன்னா லைக் டிசம்பர் இஸ் ஒன் ஆஃப் த செம்மையான மாசம் வருஷத்துலயே. ஏன்னா என்னதான் வந்து அடுத்த வருஷம் போக போகுது அப்படின்னு இருந்தாலுமே அது நல்லா இருக்கும். அந்த மாசம் குளிரும், மழை பெய்யும், அது ஒரு வைப். அதான் ஒரு மாதிரி யாருக்குமே எங்கேயுமே போகல, எல்லாரும் வீட்டுல இருக்கும். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் எதுவுமே இருக்க கூடாது. லைக் அந்த வேர்ல்டுக்கே லீவ் விட்டுருங்க எல்லாரும். ஆனா சும்மா கடலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஒரு மாதிரி கிறிஸ்துமஸ் வைபோட எல்லாம் நல்லா வீட்டுல பிளாங்கெட் போட்டுக்கிட்டு. லைக் ஒரு பேர் என்னவோ சொல்லுவாங்க, ஒரு பிளாங்கெட். அது பேரு இங்கிலீஷ்ல வேற என்னமோ குயில்டா, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. சோ அந்த மாதிரி ஒண்ணு போட்டுட்டு ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுட்டு ஜாலியா வீட்டுக்குள்ளேயே கையில வந்து சுட சுட டீயா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம். இல்ல மை ஃபேவரட் ஹாட் சாக்லேட் வித் மார்ஷ்மெலோஸ் அப்படிதான். சரி வாய போடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. அப்படி வச்சுட்டு கையில ஒரு எனக்கு வந்து காஃபி போதுங்க, ஃபில்டர் காஃபி. கையில ஒரு புக்கோ இல்ல ஒரு படத்தை பாத்துக்கிட்டு ஐயோ எனக்கு நினைக்கவே ஜாலியா இருக்கு. ஆனா வந்து நம்மளால இருக்க முடியல. ஏன்னா we have school, we have college, we have office. இப்போ எனக்கு சனியை முடிச்சோன்னு இல்லன்னா நமக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை, we have exams. அதே சொல்லு. அதான் டோன்ட் எவர் ஆஸ்க் யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படிப்பா போயிட்டு இருக்கு உங்க லைஃப் அப்படின்னு டிசம்பர்ல மட்டும் கேட்டுறாதீங்க. ஒண்ணு செம் ஸ்டடி ஹாலிடேவா இருக்கும், இல்ல செமஸ்டர் நடந்துட்டு இருக்கும். ரேர் கேசஸ்ல செம் லீவ்ல இருப்பாங்க. ஆமா, இவங்கள மாதிரி இப்ப லீவ்ல இருக்காங்க. எனக்கு முடிக்க வேண்டியது என்ன கருமோ, அந்த செங்கல் வந்து எக்ஸாம் போஸ்ட் பண்ணி தேவையே இல்லாத ஒரு டேட்ல போஸ்ட் பண்ணி இப்ப எத்தனை நான் லீவ்ல கூட இருப்பேன் நான் தெரியாம ஒரு பெரிய மன கஷ்டத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். ஆமா. சோ டிசம்பர் வைப்ஸ், டிசம்பர் அந்த கோசி டிசம்பர் பத்தி தான் நாங்க வந்துட்டு இப்ப பேச போறோம். ஏன்னா டிசம்பர் ஒரு பூசம்னஸ் அது அப்படியே நம்ம விவரிச்சுட்டே போலாம். அது நல்லா இருக்கு, அந்த மாதிரி அவன் கிடைக்கிறான், இது நல்லா இருக்கு. அது மாதிரி லைக் டிசம்பர் இஸ் நைஸ், சோ நைஸ். ஏன்னா நல்லா இருக்கு சொல்லும் போது இருக்கு. ஏன்னா நல்லா இருக்கு அந்த மாசமே ஃபுல்லா குளிரும். ஆக்சுவலி நான் எவ்வளவு குளிர்னா கூட நான் இருந்துப்பேன். ஆனா என்னால வெயில மட்டும் தாங்கிக்க முடியாது. எவ்வளவு வேணா குளிரலாம், பட் எத்தனை பிளாங்கெட் எத்தனை லேயர் ஆஃப் க்ளோத்திங் கூட நான் போடுவேன். ஆனா என்னால வெயில மட்டும் தாங்கிக்கவே முடியாது. கரெக்ட். ஆமா. சோ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிசம்பர்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது? மிஸ் வாசியா? எனக்கு டிசம்பர்னு சொன்னாலே லீவ் தான் ஞாபகம் வருது. லீவ், ஓகே. ஆமா, லைக் வின்டர் ஹாலிடேஸ். நடுவுல ஸ்டார்டிங்ல இந்தியால வந்து தமிழ்நாடுல we have வந்து ரெயின் ஹாலிடேஸ் நமக்கு வரும். அப்புறம் சென்னை சைக்ளோன் சொல்ல வேணாம், சென்னையில ஃப்ளட் வந்துரும். ஆமா, சென்னை டிசம்பர் வந்து சென்னை வந்து தனுஷ்கோடியா மாறிடும். அப்புறம் வந்து கடைசி லாஸ்ட்ல வந்து we have winter holidaysல அது என்ன ஒரு 24ல இருந்து 1st வரைக்கும். ஆமா, அதே முன்னாடி ஸ்கூல் படிச்சோம்னா நமக்கு அது ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ். ஆமா, அது ஸ்கூல்ல அது வேற வைப். ஏன்னா நான் படிச்சது வந்து கான்வென்ட்ல படிச்சவங்களுக்குலாம் வந்து ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட்ல படிச்சவங்களுக்குலாம் வந்து இந்த வைப் தெரியும் நினைச்சேன். டிசம்பர் மந்த்தே வந்து ஒரு ஸ்பெஷலான மந்த். இப்ப அதான் டிசம்பர்னாலே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்து கிறிஸ்துமஸ். அதுவும் நாங்க அந்த ஸ்கூல்ல படிச்சதுனாலே நோட்டெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி அது நவம்பர்ல இருந்து நமக்கு குஷி ஆயிடும்ல. நாங்கெல்லாம் உடனே டிராமா பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆமா, டிராமாக்கு பேர் குடுக்கறது, டான்ஸுக்கு பேர் குடுக்கறது, என்னென்ன வேலை நடக்குது அப்படியே சொல்லி ஸ்கிப் பண்ணுவோம் ஸ்கூல்ல கிளாஸஸ்ல.
ஆமா ஒரே டிராமா தாங்க எல்லா வருஷமும் இருக்க போறாங்க. ஓகேங்களா? அது அந்த டைம் மட்டும் தான் ஸ்கூல் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஸ்கூல்ல நாங்க ஜாலியா இருக்க டைம். கலர் இருக்கும்ல, அது என்ன படம்? லைக் அந்த குழந்தைய வந்து ஜீசஸா காட்டுவாங்க. அழகுக்குட்டி செல்லம், அழகுக்குட்டி செல்லம் அதுல வர மாதிரிதான். என்ன புதுசா பண்ணலாம், பேசாம மாட்டு இதுக்கு அது பேர் என்ன அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து செம பண்ணு. ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் இவ்வளவு சொன்ன நாங்க எங்களால வந்து ஆட்டை மட்டும்தான் ஒரிஜினலா கொண்டு வர முடிஞ்சு, அதுவும் ஹியூமன் ஆடுகள். ஆமா கருப்பு கலர் துணி போட்டு மேனு கட்டிட்டு போவாங்க. அந்த ரோலுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் மைக் வந்துட்டு லைக் நம்ம ஃபேஸ்லயே போட்டுக்கிற மாதிரி மைக் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு எங்க ஸ்கூல் வந்து அங்க ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, இங்க வந்து டப்பிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு மேல் ரோல் எல்லாம் கிடையாதுல. ஆக்சுவலி எல்லாருமே கேர்ள்ஸ் தான் வந்து மேல் ரோல் போட்டிருப்பாங்க. ஆமா. அப்புறம் சாங் ஒண்ணு லாஸ்டா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், விஷயம் மெரி கிறிஸ்மஸ் அப்படி. ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு வரி குஷியா இருக்கு. ஆமா அந்த நாட்கள் ஐயோ ஜாலியா இருந்துச்சு லிட்டரலி எங்களுக்கு. அதெல்லாம் முடிச்ச உடனே we had holidays வேற. சோ வந்து அது வரும் அப்படி சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எங்க அவங்களே ஒரு பீஸ் தாங்க தருவாங்க. எங்க அந்த ஒரு பீஸ்க்காக நாங்க போயிடும். ஏன்னா நாங்க ஏதாவது பிஸியா இருந்திருப்போம், ரோலேஜ் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு அலைவும் பாருங்க. அது என்னமோ ஒரு இவரு காத்திருந்து புரியுது அந்த மாதிரி அப்படியே அந்த ப்ளம் கேக்கே அவங்க ஒவ்வொரு லைனா குடுத்துட்டு இருப்பாங்க எல்லாருக்கும். எப்படா வரும் எப்படா, அது ஆக்சுவலி செம்ம டேஸ்டியா இருக்கும். அது ஐ திங்க் அதுல அவங்க வந்து ரம் ஆட் பண்ணாங்கன்ட்டு எனக்கு நானே இப்ப அதான் இந்த ஃப்ரூட் மிக்சிங் அதெல்லாம் வந்து பாக்குறேன்ல வீடியோஸ்ல. சோ அப்ப அதுவும் நமக்கு கொடுத்துருப்பாங்களோ, அதனால மேபி இருக்கலாம். அதனால ஒரு டேஸ்ட் இருந்துச்சு போல, ஒரு மாதிரி கசப்பாவும் இருந்துச்சு ஸ்வீட்டாவும் இருந்துச்சு. சோ இட்ஸ் லைக் பெர்ஃபெக்ட் blend ஆஃப் போத். நல்லா இருந்துச்சு. அப்புறம் கூட we had அவங்க கேலண்டர் கொடுப்பாங்க எங்க ஸ்கூல்ல. இயேசு வச்சு கேலண்டர், எல்லா பக்கத்துலயும் இயேசு பைபிள் வச்சு ஏதோ ஒரு வேர்ஸ் போட்டு கேலண்டர் கொடுப்பாங்க. வீட்ல அவங்க கேலண்டர் கிடைக்குது அப்படியே வந்து மனப்பாடமா இருந்துச்சு. பட் இப்ப வந்து காலேஜ் வந்ததும் அப்படியே டச் என்ன இந்த பைபிள் வேர்ஸா, என்ன வேர்ஸ் அது? நீ மேய்ப்பரா இருக்கிறாய் அப்படி சொல்லிட்டு ஒரு இல்ல நம்ம இங்கிலீஷ்ல ஒரு ஃபுல் சாப்டர் மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்ல எழுதுறாங்க. 23 நினைக்கிறேன். Yeah, the Lord is my shepherd. The Lord is my I shall not want. நம்ம டாபிக் எங்கே போயிடுச்சு? சரி ஓகே, பேக் டு தி டாபிக். உனக்கு இப்போ வந்து ஹாலிடே, எனக்கு இப்போ கிறிஸ்மஸ். அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க. டிசம்பர் அடுத்து வந்து டிசம்பர் நாளே பனிமூட்டம். இன்னும் வந்து பெரிய பெரிய சூப்பரான ஊர்ல இருக்கவங்க, ஐ மீன் ஈக்குவேட்டர்ல இல்லாம வேற வேற இருக்கிற இடத்துல வந்து இது இருக்கும். அது பேர் என்ன, ஸ்னோஃபால் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல வந்து we have fog. அந்த ஃபாக்லயே காலையில 6 மணியா இருக்கட்டும், 7 மணியா இருக்கட்டும், 8 மணியா கூட இருக்கட்டும், ஆனா ஃபுல்லா பனிமூட்டம். கார்ல வெளியில நிக்கிற கார்ல எல்லாம் தனியா நிக்கும். அதுல வச்சு நம்ம பேர் எழுதுறது ஏதோ கிறுக்குறது ஜாலியா இருக்கும் எனக்கு. ஆமா அது வந்து முன்னாடி ஐ மீன் வீட்டுக்கு பின்னாடி செடி எல்லாம் இருக்கும்ல, அதுல அப்படியே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் டிராப்லெட்ஸ் எல்லாம். போய் அங்க நின்னுட்டு அப்படியே ஹீரோயின் மாதிரி நம்ம தான் மெயின் கேரக்டர் மாதிரி வந்துட்டு அங்க பக்கத்துல போய் தலையாட்டி விடுறது. அது அது வந்து சும்மாவே காலையில நமக்கு எல்லாம் எந்திரிக்கவே தோணாது. எவ்வளவு 8 மணி 9 மணி 10 மணிக்கு எந்திரிக்க ஆட்கள் தான். ஆனா இந்த வின்டர் டைம்ல சுத்தமா எந்திரிக்க முடியாது. அப்படியே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இழுக்கும் நம்மள பெட்ல போட்டு. ஆமா எவ்வளவுதான் வேர்க்கவே இருக்காது. டிசம்பர்ல வேர்க்கிறது பெரிய எல்லாமே உயிர் வாழுவேன். ஆமா அந்த டைம்ல எல்லாம் ஃபேன் ஏசி எதுவுமே, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஏசி ப்ரிஃபர் பண்றவங்க வந்து சைக்கோபேத்ஸ். எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சைக்கோபேத்ஸ். ஏன்னா அவங்க வந்து என்ன ஆனாலுமே 2018ல ஏசி 2018ல வச்சுதான் ஏசி தூங்குவாங்க. அந்த மாதிரி ஆட்களோட நான் வாழ்றேன். ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பண்ணி நம்ம தோல்லாம் வந்து மறுத்து போயிடும். we become bears. அது எனக்கு ஒரு டவுட், நம்ம எப்போதும் காலையில எந்திரிக்கிறப்ப ஏன் எக்ஸ்ட்ரா குளிருது? லைக் என்னன்னா நம்ம அந்த குளிர்ல தான் தூங்கிட்டு இருப்போம், பட் காலையில எந்திரிக்கிறப்ப நம்மளால அந்த குளிர் தாங்கவே முடியாது. இழுத்து பொத்திட்டு அப்படியே திரும்ப தூங்கிடுவோம். நம்ம தூங்கிட்டு இருக்கனால நம்ம உடம்புல ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல இருக்கனால ஹீட் ஃபார்ம் ஆயிடும். அதனால காலைல குளிக்கும் போது கூட அந்த டைம்ல எல்லாம் உன் பாடி சூடா இருக்கு, பாத்திருக்கியா? தொட்டு பாத்திருக்கியா? உன்னால சில்லுன்னு தண்ணியை ஊத்தவே முடியாது. ஏன்னா நீ ஒரே பொசிஷன்ல இருக்கனால ஹீட் ஃபார்ம் ஆயிடும் உடம்புல. சரி அதனால அப்புறம் திரும்ப எந்திரிக்கிறப்ப குளிருதா?
குளிர்ந்து மேட்டர் கிடையாது. எப்பவுமே காலையில தான் அதிகமா குளிருமே, அந்த டைம்ல தானே அவனுக்கு ஃபாக் எல்லாம் இருக்குமே. அதனால ஈவினிங் வந்து லைக் 6 மணியே வந்து இருட்டி ஒரு 9 மணி மாதிரி இருக்கும். என்னடா எப்பயாச்சும் வெளில போயிட்டு ஃபேமிலியா வரோம்னு வச்சுக்கோங்க, பைக்ல வரேன்னா டேடியோட அப்பாவோட வரேன்னா குளிரும். எனக்கு வந்து வேகமா போங்கன்னு சொல்ல முடியாது, ஸ்லோவா போங்கன்னு சொல்ல முடியாது. வேகமா போனா இன்னும் வந்து குளிரு, ஐ மீன் கூலிங்கா இருந்து ஒரு மாதிரி இருக்கும். இல்லன்னா வந்துட்டு ஸ்லோவா போனா அதே குளிர்ல ரொம்ப நேரம் இருக்கும்ல நம்ம. அதனால ரெண்டுமே சொல்ல முடியாது. புரியுது. ஐ லைக் தட் பனிமூட்டம். யா ஆஃப் கோர்ஸ், யாருக்குதான் பிடிக்காது? பிடிக்கலன்னா நீ சொன்ன மாதிரி சைக்கோபேத் தான். வந்துட்டு டிசம்பர்ல எனக்கு ஒரு ஃபேவரட் கோர் சைல்ட்ஹுட் மெமரினா மார்கழி மாசம் டிசம்பர்ல தான் வரும். இந்த மார்கழியில வந்துட்டு கலர் கலரா கோலம் போடுவாங்க. காலங்காத்தால எங்க அம்மா எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பிட்டு ஸ்வெட்டர் போட்டுட்டு, ஸ்வெட்டர் அப்புறம் மேல அந்த ஃபுல்லா காதுக்கு வந்து இந்த எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு போயிடுவோம். போயிட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு கோலம் அம்மா தான் வந்து கோலம் எல்லாம் போடுவாங்க. நம்ம சும்மா கலனிங் தான், நமக்கு வேற பெரிய வேலை எல்லாம் கிடையாது. ஆனா அதுவே ரொம்ப ஜாலியா இருக்கும். கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் வந்து, அது கொஞ்சம் லைக் பக்கத்துலயே நிறைய வீடுலாம் இருக்கும்ல, அங்கெல்லாமும் போட்டிருப்பாங்க. சில பேர் என்ன போட்டு முடிச்சிருப்பாங்க. அப்படியே போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். எல்லாரும் எப்படி போட்டிருக்காங்க, ஐ இது நல்லா இருக்கே, ஐ அந்த டிசைன் நல்லா இருக்கே, இது இங்க இன்கார்பரேட் பண்ணுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி செம்ம ஜாலியா இருக்கும். அதே டைம்ல நிறைய பேர் எழுந்திருப்பாங்க. சோ அப்படியே பேசிட்டு அவங்க கோலத்தை பார்த்துட்டு நம்ம இங்க கோலம் போடுறது, அப்புறம் திரும்ப போய் தூங்கிடுவேன். தூங்கிட்டு அப்புறமா எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்புறது. அந்த மாதிரி மார்கழி மாசம் கோலம் நீங்க நார்மலா டிராவல் பண்ணிட்டு போய் பாரு, நான்லாம் வந்து பாத்துட்டே போவேன். ஐயோ செம்ம அழகா போட்டிருக்காங்க, ஐயோ இந்த கலர் செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போவேன் நானு. அந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும் எல்லா தெருவும். கேட்கவே நல்லா இருக்கு. பட் எனக்கு மார்கழி அந்த மாதிரி சொன்னாலே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். மார்கழி திங்கள் அல்லவா. ஐயோ ஆமா, எனக்கு மற்றபடி மார்கழி பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா மார்கழி மாசம்னா ஒரு மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல ஐ டோன்ட் நோ வாட் யூ மீன். இப்போ வந்து நம்பு டிவோஷனலா வந்துட்டு அந்த லைக் அது பேர் என்ன, ஆண்டாள் அண்ட் வந்து சாமி பக்தி அந்த மாதிரி எல்லாம் போனா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். திருப்பாவை எல்லாம் படிப்பாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. வரேன். ஓகே, டிசம்பர்ல வேற என்ன உனக்கு பிடிக்கும்? ஐ மீன் டிசம்பர்ல சொன்னா என்ன ஞாபகம் வரும்? And then we have Christmas. டிசம்பர்னாலே இட்ஸ் ஆல் அபவுட் கிறிஸ்மஸ்ங்க. கிறிஸ்மஸ் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்பெசிபிக் ரிலிஜியன் ஃபெஸ்டிவல், இட்ஸ் வந்து யூனிவர்சல் ஃபெஸ்டிவல். எப்படின்னா எங்களுக்கு அதுதான் நம்ம சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சனாலே என்னன்னு தெரியல, பட் கிறிஸ்மஸ்னாலே வந்து அது நல்லா இருக்கும். எப்படி இருந்தா அந்த ட்ரீ, அப்புறம் பாத்துக்கியா கிறிஸ்மஸ் ஸ்டார்டிங் அந்த டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் வந்தாலே போதும் எல்லா வீட்லயும் ஸ்டாரா தொங்கும். எனக்கு அது ரொம்ப ஆசை, எங்க வீட்டுல ஸ்டார் தொங்கணும்னு. நான் சின்ன வயசுல எனக்கு ஏன் தொங்குதுன்னு எனக்கு தெரியாது. சில வீட்டுல மட்டும் தொங்க கேட்பேன் ஏன்ட்டு, அவங்க சொல்லவே மாட்டாங்க. எங்க வீட்டுல ஒரு பாயிண்ட் சொல்லவே இல்லை. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுல வந்து கிறிஸ்மஸ்லாம் வந்து இந்த மாதிரி தொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மாதிரி அந்த ட்ரீ அதெல்லாம் நல்லா இருக்கும். அது மட்டும் நம்ம நிறைய புக்ஸ் படிப்பேன். அந்த புக்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும். என்னன்னா இந்த மாதிரி நவம்பர் ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாலோவின் வரும். ஹாலோவின் முடிஞ்சதுக்கு அப்புறம் தே ஹேவ் தேங்க்ஸ்கிவிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கிறிஸ்மஸ் வந்துரும். அந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ஈவே அவங்க எல்லாம் ரொம்ப பெருசா அதுவா செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் and then we have a new year. அதெல்லாம் ஒரு வைப் தான். அது கடை எல்லாம் பாத்திருக்கியா, எல்லாமே வந்து சாண்டா கிளாஸ் முன்னாடி நிக்கும். ஐயோ சாண்டா கிளாஸ்ங்க, ஐயோ ஐயோ செம்மையா இருக்கும். அது சாண்டா கிளாஸ் முன்னாடி நிக்கும். அப்புறம் ஒரு மாதிரி எல்லாமே அந்த வைப்லயே பண்ணிருப்பானுங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் நிறைய ஸ்கூல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு அப்ப அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்க நிறைய பேர் போவாங்க. ஏஞ்சல் காஸ்டியூம்ல நிறைய பேர் வெள்ளை கலர் போட்டு நிக்கணும்ல, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ரோல் போடல. இந்த ஆனந்தம் சீமாட்டி போன்ற கடைகள் எல்லாம் வந்து சாண்டா கிளாஸ் அந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் தொங்கும். குட்டி குட்டியா சின்ன பசங்களுக்கும் இருக்கும். அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல போட்டிருப்பாங்கல்ல, எப்படி கொஞ்சம் ஜைஜான்டிக்கா பெல்லிலாம் அப்படி இருக்கணும். ஆனா இதுங்க குட்டி குட்டியா வந்து சாண்டா சில பேருக்கு அந்த ஃபேக் பெல்லி எல்லாம் வச்சுட்டு ஜாலியா இருக்கும், தாடி வச்சுட்டு செமையா இருக்கும்.
ஆக்சுவலி ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, எங்களோட டான்ஸ் மேம் ஒருத்தவங்க, எங்க ஸ்கூல்ல டான்ஸ் டீச்சரா இருக்கிறவங்க, சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. மாஸ்க் ரிமூவ் பண்ணா அது டான்ஸ் மேம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில அந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாண்டா கிளாஸ் வந்து ஹஹான்னு சிரிச்சிட்டு சாக்லேட் தூக்கி போடுவாங்க. ஐ மீன் இப்படி விசிறுவாங்க. கரெக்டா தானே சொல்றேன்? விசிறுவாங்க, வீசுவாங்க, வீசும் போது அது வந்து கிடைக்கிற வந்து எப்படி சொல்றது, ஒரு பெரிய கோடி சம்பாரிச்ச மாதிரி அந்த டைம்ல அப்படி இருக்கும். ஸ்கூல்ல கிரிக்கெட்ல வந்து யாராச்சும் 6 அடிச்சாங்கன்னா வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம சாக்லேட் தேடி அலைஞ்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி. ஆமா, அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கும். அதுதான் கிறிஸ்துமஸ் வந்து எனக்கு டிசம்பர்னாலே. அது மட்டும் இல்லாம ஒரு ஊரு, அதாவது அந்த மாதிரி நியூயார்க், சிங்கப்பூர், லண்டன் அந்த மாதிரிலாம் பார்த்தா அந்த டெக்கரேஷன்னாலே செம்மையா இருக்கும். அந்த டைமுக்கு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிறிஸ்துமஸ் மூவிஸ் சொல்ல மறந்துட்டேன் பாரு. அந்த கிறிஸ்துமஸ் மூவிஸ்னு இருக்கும்ல, நிறைய கிறிஸ்துமஸ் மூவி இருக்கும். ஹோம் அலோன், வேற என்ன படம், அந்த மாதிரி நிறைய படம் இருக்கும். எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி படம் எல்லாம் போட்டுட்டு பாக்கும்போது ஜாலியா இருக்கு எல்லாமே. என்ன பண்றது, கர்மம். இப்ப வந்து அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு குரூஷியல் ஸ்டேஜ்ல இருக்கோம். காலேஜ் முடிக்க போறோம், பிளஸ் அடுத்தது பாக்குறதுனால. ஆமா, அதனால அந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியல. மன கஷ்டமா இருக்கு எனக்கு. மன கஷ்டம். இதோட நீ ஒரு 3-4 தடவை இந்த வார்த்தையை சொல்லிட்டு நினைக்கிறேன். மன கஷ்டத்துலதான் இருக்க போல. எனக்கு வந்து இப்ப ஒரு டவுட் கேட்டுருக்கவங்க எல்லாரும் சொல்லுங்க, டிசம்பர் பூ அப்படின்றது இப்ப இன்னும் லைக் சர்க்குலேஷன்ல தான் இருக்கா, இல்ல அது அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பூ தான சொல்றேன்? இல்ல பர்பிள், பிங்க், பர்பிள் அண்ட் ஒயிட், லைட் பர்பிள் அண்ட் டார்க் பர்பிள், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ்ல அது பார்க்க முடியும். எனக்கு அது வந்து அந்த டைம்ல இந்த குறிஞ்சி பூ வந்து சொல்லுவாங்கல்ல 12 வருஷத்துக்கு, அந்த மாதிரி இது வந்து சீசனல் ஃபிளவரா இல்ல என்ன எதுன்னு தெரியல. ஆனா டிசம்பர் மாசம் ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டு வீட்டுல அம்மாட்ட கொடுப்பாங்க, இந்தாங்க டிசம்பர் பூ பூத்திருக்கு, பொண்ணு கட்டி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஸ்கூலுக்கு போனாலும் எல்லாம் டிசம்பர் பூ வச்சுட்டுதான் தெரிவாங்க. நம்ம ஒரு கலர்ல வச்சிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கலர்ல வச்சிருப்பாங்க. பட் இப்ப எல்லாம் நான் அதை பார்த்தே பல வருஷம் ஆச்சு. அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களும் யாரும் பூவே வைக்கிறது இல்ல, அது வேற விஷயம். பட் வந்து அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கவங்களா டிசம்பர் இல்ல எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சுதான் எனக்கும். அது இந்த செடி உயிரினம் வந்துட்டு உயிரோட இருக்கா இல்லையா அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க கொஞ்சம். ஏன்னா அதுவும் ஒரு எனக்கு ஒரு கோர் சைல்ட்ஹுட் மெமரி தான் டிசம்பர் பூ அப்படின்றது. லைக் தான் இப்ப சொன்னதே எனக்கு வந்துட்டு நிறைய பழசுதான் ஞாபகம் இருக்கு. எனக்கு ரொம்ப இப்ப நம்ம ஆக்சுவலா டிசம்பர்ல தான் இருக்கோம். பட் எனக்கு இதே டிசம்பர் நம்ம ஒரு 8th அந்த மாதிரி டைம்ல எனக்கு வேணும் அப்படி தோணுது. 19 like life 20 வேணாம். Life was actually good in those daysல. but நம்ம அதான் பல தடவை அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப என்ன பண்றது, நாங்க இன்னும் டினையல்லயே இருக்கோம். 2025 வர போகுது. ஐயோ ஆமா, எனக்கு அது நம்பவே முடியல. இன்னும் நான் 2024ல வச்ச ரெசல்யூஷன்ஸே அது எப்பவுமே கம்ப்ளீட் பண்றது கிடையாதான். இருந்தாலுமே நான் எனக்கு என்னமோ 21லயே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கே லைஃப். 2020ல ஸ்டக் ஆயிடுச்சு. 2025 வரப்போதா? நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் இந்த இயர் ஸ்டார்டிங்ல ஒரு எபிசோட் அப்பதான் ஷூட் பண்ணோம். நாங்க நீங்க கேட்டிருப்பீங்க, நாங்க வந்து கரெக்ட்லி 12 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி கத்தி ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் ஷூட் பண்ணிருக்கோம். அது எடுத்து ஏதோ ஒரு 2-3 months தானே ஆச்சு. அப்படி இருக்கு லிட்டரலி. எனக்கு நான் அதை யோசிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த வருஷம் ஸ்டார்டிங்ல பண்ணதே அதானே நம்ம அந்த எபிசோட் சேர்ந்து. ஸோ எனக்கு வந்து அது இப்பதானே பண்ணோம் ஜஸ்ட் நவ் அந்த ரீகேப் எபிசோட் நம்ம 2023 பத்தி எனக்கு இப்பதான் போட்ட மாதிரி இருக்கு. அதுதான். ஆனா வந்து இப்ப சரி அடுத்து வந்துட்டு நம்ம 2024க்கு அந்த மாதிரி பேசணுமா அப்படி இருக்கு. அதுதான் எனக்கு வந்து 2025 வந்து ஏதோ ஒரு பெரிய வருஷம் மாதிரி இருக்கு. ஏன்னா லைக் ஒரு ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ஃபியூச்சர், ஏலியன்ஸ் வரப்போற ஃபியூச்சர், ஃப்ளையிங் கார்ஸ் வரப்போற ஃபியூச்சர், அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் மாதிரி எனக்கு இத்தனை வருஷம் 2025 இருந்துச்சு. பட் 2025ல ஃப்ளையிங் கார்ஸ் ஆர் பாசிபிள், அது நடந்துட்டு தான் இருக்கு. பட் ஏலியன்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸ்பாட்டிங்ஸ் தான் இருக்கு, ஏலியன்ஸ் இன்னும் வரல. சொல்றேன் அப்துல் கலாம் கான்டாக்ட் எந்த காலம் ரொம்ப இதுவா சொன்னா 2020. அது போச்சு, அது போச்சு, அவருக்கு கனவும் போச்சு, எல்லாமே போச்சு. அதான் ரைட் விடுங்க.
அதான் அந்த ரெசல்யூஷன் எல்லாம் முடிக்கலன்றது நமக்கு இப்பதான் ஹிட் ஆகும். இத்தனை வருஷம் நம்ம மரமண்டிக்கு வந்து உரைக்காது. ஆமா, ஐ மீன் இத்தனை மாசம் ஒண்ணுமே இல்ல. எல்லாமே என்ன ஒரு 8 நாள் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கேவலமான ஃபேக்ட் என்னன்னா, வருஷம் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 3 படம் ஒண்ணு பாக்கணும்னு வந்து நீ கொடுத்தல எனக்கு ஒரு ஜேர்னல், அதுல வந்து எழுதி வச்சேன். என்னன்னா நான் இப்ப வரைக்கும் அந்த 3 படத்தை பாக்கல. லீவ் ஆல் தி ரெசல்யூஷன்ஸ், ஓகேவா? அதெல்லாம் விடுங்க, லைக் கோல்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 3 படம் பாக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா நான் அந்த 3 படமுமே இன்னும் பாக்கல. ரைட்டு, விடுங்க. இதெல்லாம் நான் எதுவும் சொல்றேன். இந்த வருஷத்துல நான் என்ன பண்ணி கிழிச்சேன்னு கேட்டீங்கன்னா, படம் பார்த்துதான் என் காசு போச்சு, என் சொத்து போச்சு. படம் இருக்கு அவனுக்கு சொல்றேன். படம் பார்த்து குட்டிச்சவரா போல ஒரே ஆள். இதுவே அந்த படம் பார்த்து ஏதாவது ரிவ்யூ மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட ஏதாவது இருக்கலாம் போல. ப்ளூ சட்டை மாறன் அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கிற மாதிரி இருக்கே தவிர, அதனாலதான் நாங்க கொஞ்சம் கம்மியா பண்றோம். ஆக்சுவலா தெரியும் அப்படின்னு பேசிடுவாங்க. நாங்க வந்து we are not like மூவி கிரிட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது நாங்க. ஏன் அதுவும் நான் வந்து ரொம்ப மோசம். அதாவது எனக்கு வந்து இந்த லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கூட தெரியாது. இந்த ஸ்கிரீன் பிளே, இன்டர்லூடு, அதெல்லாம் மியூசிக். ஆமா, நாங்கெல்லாம் இவங்க வந்து ஆப்போசிட்ஸ். அங்க ஆப்போசிட்ஸ், என்டையர்லி ஆப்போசிட். பாத்தீங்களா, படமே பார்க்க 3 படம் பார்க்காதவ நான் வந்து எல்லா படத்தையும் தியேட்டர்ல பாக்குறவ. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும் போது நாங்க கிரிட்டிக்ஸும் கிடையாது. எங்களால எங்களுக்கு பிடிச்சது இல்ல ஹிட் ஆனதான் பேச முடியும் தவிர, அதனாலதான் இந்த வருஷம் 2 படம் பண்ணோம்ல. இஃப் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்க வந்து இன்னும் நிறைய மூவிஸ்க்கு பண்ணோம். இல்ல அமரனுக்கு பண்ணணும்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க யாரோ ஒருத்தவங்க. ஆமா, மேபி எனக்கும் அதை ட்ரை பண்ணலாமான்னு தோணுச்சு. பாப்போம், மேபி அடுத்த எபிசோட் அதுக்கு அடுத்த எபிசோட். எஸ், ஓகே. அண்ட் தென் வந்து வின்டர் ஆர்க், அத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? யா, கேள்விப்பட்டிருக்கேன். அதான் இந்த எனக்கு ஆக்சுவலி வின்டர் ஆர்க்னா பெருசா ஒண்ணுமே தெரியாது. இந்த வருஷம் தான் எனக்கு ஆக்சுவலி அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சிச்சு. என்ன வின்டர் ஆர்க்ன்றாங்களே எல்லாம். எப்ப தெரியுமா? நவம்பர்னு நினைக்கிறேன். நவம்பர் அக்டோபரான்னு தெரியல. அப்ப எல்லாம் ஸ்டோரி போட்டு இருந்தானுங்க, வின்டர் ஆர்க் பண்ண போறோம் வின்டர். அப்ப நான் கேட்டேன் வின்டர் ஆர்க்னா என்ன கால்ட்டு. அப்ப வந்து சொன்ன அந்த மாதிரி வின்டர் ஆர்க்னா அப்படி பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு. சோ வின்டர் ஆர்க்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது பண்ணீங்களா? அதுவும் பண்ணல. ஆனா விண்டருக்கு we still have time. இப்ப ஜனவரி வரைக்கும் விண்டர் போகுமா என்ன? அப்படியா? சரியா, அப்படி இழுத்துட்டே போலாம். அடுத்து ஃபெப்ருக்கு, அடுத்து சம்மர் சொல்லுவாங்கல்ல. டிசம்பர் தானே அப்போ. ஓ, நம்ம ஊர் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இயர் எண்ட் லாஸ்ட் இந்தியா. ஆமா ஆமா, சாரி, நான் வந்து வேற கண்ட்ரில இருந்துட்டு இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஐயோடா, சரி. ஆமா, இல்ல வின்டர் ஆர்க்னா என்னன்னு சொல்லிடுங்க. வின்டர் ஆர்க்னா வின்டர்ல வந்து வின்டர் டைம்ல, அதாவது இந்த நவம்பர் அக்டோபர் வின்டர் கிடையாது தானே? எனக்கு தெரியல, சேர்த்துக்கலாம். பட் லாஸ்ட் 3 months தான் சொல்லுவாங்க. சரி வச்சுக்கலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசத்துல வந்து 3 மாசம் இருக்கு வருஷம் முடியறதுக்கு. அந்த 3 மாசத்துல வந்து டெடிகேட்டடா இவ்வளவு நாள் நீங்க எப்படியோ இருந்துட்டு போயிட்டீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கப்புறம் அத வந்து ஏதோ ஒரு கோல் ஒர்க் அவுட் பண்றதோ, இல்ல ஒரு டயட் ஃபாலோ பண்றதோ, ஏதோ ஒண்ணு, இல்ல ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப் பண்ண, ஏதோ ஒண்ணு வந்து நீங்க டெடிகேட்டடா ஒரு நாளும் பண்றதுதான் வந்து வின்டர் ஆர்க். அதாவது பேசிக்கலி ஜஸ்ட் லைக் ரெசல்யூஷன் ஸ்டார்டிங்ல பண்ணுவோம். ஆனா இது இப்படிதான். சோ வந்து வருஷம் முடிய போகுது. எனிபடி இஸ் தேர் லைக் இன்னும் 2024லயே இல்ல 2021லயே எங்க மாதிரி ஸ்டக்கா இருந்தீங்கன்னா வருஷம் முடிய போகுது. எந்த வருஷம்? 2024. சோ வந்து இந்த வருஷம் முடியறதுக்கு இந்த எபிசோட் வந்து டிசம்பர் 9, 2024 அன்னைக்கு வெளில வரும். வெளில வரும்போது 22 நாள் இருக்கு 2025 வர்றதுக்கு. இப்பயுமே வந்து 2025 Jan 1 தான் நீங்க வந்து ரெசல்யூஷன் எடுக்கணும்னு கிடையாது. ஆமா, அது பேர் என்ன? நாளைக்கு டேட் என்ன? 9 டிசம்பர் 2024ல நீங்க ரெசல்யூஷன் 22 டேஸ் இருக்குங்க. 22 டேஸ்ல என்னென்னமோ பண்ணலாம். 1 கிலோ வெயிட் குறைக்கலாம். சாப்பாடு வந்து ஒரு புது ஸ்கில்ல பாதிவே கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஒரு லாங்குவேஜோட பேசிக்ஸ கத்துக்கலாம். நிறைய பண்ணலாம். ஆனா நான் ஒரு மீம் பார்த்தேன், நான் கிளிப்பேன், நல்லா பண்ணுவேன். நான் வந்து ஒரு மீம் என்னன்னா வந்து Jan 1st வந்து ஜிம் ஜாயின் பண்ணாதான் வந்து இவன் ரெசல்யூஷனுக்காக பண்றான், கொஞ்ச நாள்ல நிறுத்திடுவான்னு சொல்லி கலாய்ப்பாங்கன்னு. டிசம்பர் மாசமே நான் வந்துட்டு ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த மாதிரியாச்சும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படி இருக்கு. ஆமா, சோ வந்து there's still 22 days more. இந்த 22 டேஸ்ல என்ன வேணா பண்ணலாம்.
நம்ம இவ்வளவு இருட்டு போத்தி தூங்குன்னு தூங்கி சொல்லிட்டு இப்ப என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றோம். கிறுக்குங்களா இதுக்கு அவனு கேட்க. அதுதான். ஸோ வந்து 22 days இருக்குங்க, என்ன வேணா பண்ணலாம். 2025 தான் எல்லாமே பண்ணணும் அவசியம் கிடையாது. பண்ணாமே இருக்கலாம். இல்ல அவ்வளவு பெரிய அப்பா டக்கர்லாம் இல்ல, லைஃப்ல எல்லாரும் எதை நோக்கி ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஓடுறதுக்கு காரணம் ஏதோ ஒண்ணு இருந்தா அதுக்கு இப்பவே வந்து 22 daysல இது பண்ணுங்க. என்ன 22 days 22 days you have 22 days. இந்த 22 daysல ஏதாவது உருப்படியா வாழ்க்கையில பண்ணி கத்துக்கிட்டு முன்னேறுவோம். அதுக்கு கொஞ்சமா கண்ணும் பண்ணலாம். சரி விடுங்க, ஏதோ பண்ணிட்டு போங்க. நான் யாரும் சொல்ல ரீல்ஸ்ல இருக்கும்ல, லைக் அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு சொல்ல வந்துட்டு அப்புறம் கைண்ட்லி அப்படி அந்த மாதிரி ஏதோ இருக்கு. சரி ரைட்டு விடுங்க. ஸோ வந்து we have 22 days. இந்த 22 daysல நம்ம என்ன வேணா செய்யலாம். 2025க்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கலாம் முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் நான் சொல்லுவேன். Because I'm not ready yet. அதுக்கு தான் so let's get mentally prepared, physically and then வேற emotionally எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. சப்பாத்தி. ஏன்னா 2025 வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை வேற மாதிரி திருப்பி போட போற வருஷம். நம்ம காலேஜ் முடிக்க போறோம் மோஸ்ட் ஆஃப் அஸ். அதுக்கு தான் சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. காலேஜ் முடிக்க போறேன் கைஸ். ஸோ வந்து அதுக்காக ரெடி ஆயிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு செமஸ்டர் தான் நிறைய பேருக்கு இருக்கு. சரி பாட்காஸ்ட் முடிச்சிட்டு ஓடுவோம். ஓகே, இதோட நாங்கள் உளறி விட்டு விடை பெறுகிறோம். இத்துடன் விடை பெறுவது உங்கள் நாங்கள். நல்லா இருக்குல்ல, உங்கள் நான் மாதிரி உங்கள் நாங்கள். கேவலமா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓ ரைமிங்கா. சரி ரைட்டு. ஓகே. ஸோ வந்து இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி, எங்க உளரையும் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தட்ஸ் இட். போய் நல்லா தூங்குங்க. Good night. Have a great sleep. Bye bye. Ta 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 ta. Ta ta.